சோசியல் மீடியாக்கே வயசு என்னன்னு சொல்லுங்க. அதுவும் ஒரு குழந்தை தான். அது நீங்களாம் தான் சோசியல் மீடியா பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து எல்லா மீடியா பார்த்துட்டு வந்தவங்க. பேஜர்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பேஜர்னு ஒர்க் பண்ணுவேன். ட்ரங்க் கால் புக் பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஃபோன் நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சென்னைக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணால் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணணும். எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணி கொடுப்பான். எக்ஸ்சேஞ்சுக்காரன் கேட்டுட்டு இருப்பான் அவங்க பேச்சை. அவனா பார்த்து போர்டு அடிச்சு வச்சாத உண்டு. அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் ஃபோன் பேசிட்டே கட் பண்ணுங்கன்னு சொல்லணும். இந்த காலத்தில் நாங்கள் வந்தவங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த ரீல்ஸ் குரூப் வந்து இப்போ தான் உட்காந்துருக்கு. இந்த ரீல்ஸ் குரூப்பு முன்னாடி வந்து அஜித்துக்கு எதிராக சண்டை போட்டு கம்பு சுற்றிட்டு இருந்துச்சு, சரிங்களா? அவர் பார்த்து நான் மட்டும் கார் ஓட்ட போகிறேன்டா, நீ மட்டும் உட்காந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ அவரையும் ஓட்ட முடியல. இப்போ அவர் வந்து கப்பு வாங்கினோடனே இந்த குரூப்பு சேர்ந்து நம்ம ஆளு கப்பு வாங்கிட்டான்னு சொல்லி உட்காந்து ஏதாவது சொல்லணும்ல அவங்களுக்கு. ஜனநாயகனுக்கு ஏதாவது செய்யலான்னு பார்த்தா முடியல. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. ஜனநாயகன் படம் மொபைலில் ரிலீஸ் ஆச்சா? இதை பார்த்ததில் 80% ஆளுக்கு விஜயோட ஃபேன். நீங்கள் கேட்டுங்க, விஜயோட ஃபேன்ட்ட நீங்கள் இந்த படம் பார்த்தியான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அது வந்து திருட்டுத்தனமாக வந்த படமா, பார்க்கலாமா? அவ்வளோதான் வந்து விஜயோட ஃபேனுடைய நாலேஜ். அண்ணன் வெள்ளை சட்டை காய்க்கு போய் அண்ணாமலை வந்துட்டார், விஜய் ஓட்டு போட்டான்னு சொல்ல போறீங்களா? அண்ணாமலை அந்த சட்டை தான் போட்டிருந்தார். ஏன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 100 முறை அந்த சட்டை போட ஆரம்பிச்சார். ஒயிட் ஷர்ட்டு, லைட் கலர் காக்கி கலருடைய அந்த டார்க்னஸில் தான் வேரியன்ட் இருந்துச்சே தவிர எல்லாரும் ஒயிட் அண்ட் காக்கி தான் போட்டாங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க?